ஹாய் குட்டீஸ். தூங்குற நேரத்துல ஒரு அழகான கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மந்திர கிணறும் தங்க மீன்களும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அழகான மலைகளும் பச்சை மரங்களும் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஊர் இருந்துச்சாம். அந்த ஊர்ல எல்லாரும் ரொம்பவும் அன்பா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு மறைவான இடத்துல யாருக்கும் அவ்வளவா தெரியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. அங்கே ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு பார்க்க சாதாரணம் தான். ஆனா அது ஒரு மந்திர கிணறு. அந்த மந்திர கிணத்துக்குள்ள ஜகஜன்னு மின்ற தங்க மீன்கள் நிறைய இருந்துச்சாம். இந்த மீன்களுக்கு ஒரு விசேஷ சக்தி இருந்துச்சு. யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா மனசார நம்பிக்கையோட அந்த கிணத்துக்கிட்ட போய் கேட்டா இந்த தங்க மீன்கள் கண்டிப்பா உதவுமாம். ஆனா அந்த கிணத்தையும் இந்த மீன்களையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அப்போ அந்த ஊர்ல ரொம்ப தைரியமான ஒரு பாப்பா இருந்தா. அவளுக்கு இந்த தங்க மீன் கதையெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. எப்படியாவது நம்ம ஊருக்கு உதவணும்னு நினைச்ச அந்த பாப்பா மந்திர கிணத்தை தேடி போனா. அவ காடு வழியா தனியா நடந்தா. சின்ன சின்ன தண்ணி வர்ற இடத்தையெல்லாம் தாண்டி போனா. சில நேரம் கொஞ்சம் பயமா இருந்தாலும் அவ மனசுல ஊருக்கு உதவணும்ங்கிற நினைப்பு மட்டும்தான் இருந்துச்சு. கடைசியா அந்த மறைவான இடத்தை கண்டுபிடிச்சு அந்த பழைய கிணத்து முன்னாடி வந்து நின்னா. கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா. வாவ்! அங்க லைட் வெளிச்சத்துல ஜொலிக்கிற அழகான தங்க மீன்களை பார்த்தா. அந்த மீன்கள் அவளை பார்த்து மெல்லமா நீந்தி வந்துச்சுங்க. அந்த பாப்பா தன் ஊர்ல இருக்கிற கஷ்டத்தை சொல்லி மீன்கள் கிட்ட உதவி கேட்டா. அந்த தங்க மீன்களும் தன்னோட மேஜிக் சக்தியால ஊருக்கு என்ன உதவி தேவையோ அதை செஞ்சுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு திரும்பி வந்த அந்த பாப்பா தங்க மீன்கள் செஞ்ச உதவியை பத்தி எல்லார்ட்டையும் சொன்னா. ஊர் மக்களோட பிரச்சனை எல்லாம் சரியா போச்சு. அன்னிக்கு இருந்தே அந்த ஊர் மக்கள் அந்த தைரியமான பாப்பாவையும் உதவி செஞ்ச தங்க மீன்களையும் அந்த ரகசிய மந்திர கிணத்தையும் மறக்கவே இல்லையாம். ஓகே குழந்தைகளே, இனிமே கண்ணை மூடி நல்லா தூங்குங்க. அழகான கனவுகள் வரட்டும். குட் நைட்.